நான் ஃபஸ்ட் டைம் வந்து பண்ண போன வந்து ஃபேமிலி ப்ராப்ளம் ஓவர் ஆயிடுச்சு. அதனால் 2 தடவை ஃபேமிலி ப்ராப்ளம்னால நான் பண்ண போனேன். ரீசெண்டாக ஒரு 15 டேஸ் முன்னாடி கூட நான் மருந்தை குடிக்க போயிட்டேன் நான். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. இப்போ கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆகிருக்கு. அந்த கையறுத்தது எல்லாமே இது வந்து இந்த கையறுத்தது என்ன காரணம்னா வந்து மார்க் வந்து கம்மியாயிருச்சு. அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம சூசைட் அட்டம் பண்ணேன். அதுக்கப்புறம் 2 தடவை அட்டன் பண்ணது வந்து வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஓவராக இருந்ததுனால கொஞ்சம் அட்டன் பண்ணேன். ஜென்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, மென்டலியாக இருக்கட்டும், ஃபிசிக்கலாக இருக்கட்டும், எல்லாமே ஸ்ட்ராங்காக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி யோசித்தது இல்லையா, நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி? இப்போ என் மைண்டு பிளான் என்னன்னா, யார் வந்தான்னா யார் போனான்னா ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். வரையா பேசுறியா பேசு, போறியா போ. இப்போ என் மைண்டு பிளாமே என்னை நானே நினச்சா நான் சிரிக்கிறேன். ஐயோ நீ என்னடா சின்ன பிள்ளை மாதிரி இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்க. அவங்க இப்போ தான் யாருமே நிரந்தரம் கிடையாது, யாருமே கடைசி வரைக்கும் நமக்கு வர போகிறது கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து அந்தந்த ஸ்டேஜில் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, லவ்வாக இருந்தாலும் சரி, எல்லாமே பாதியில் அப்படி அப்படியே போயிடுவாங்க. ஸோ நமக்கு நிரந்தரம் வந்து அப்பா அம்மா தான். ஸோ அம்மா அப்பா தான் நம்ம யோசிக்கணுமே தவிர நம்ம அதை யோசிக்காமல் நம்ம பண்ணுறது தப்பு தான். ஸோ நான் பண்ணது தப்பு தான். இப்போ எதுவுமே நிரந்தரம் கிடையாது நமக்கு. ஸோ அதான் யார் வந்தால் போனால் நம்ம ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. யாருக்காகவோ எதுக்காகவும் நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. யார் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, லவ்வாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் போனால் போயிட்டு போகுது. அது ஒன்று போனால் இன்னொன்று நமக்கு கிடைக்கும். அதுதான் நம்ம லைஃப். ஸோ நம்ம பாசிட்டிவாக நம்ம நினைக்கணும். ஒரு விதைக்குள்ள அடைப்பட்ட ஆலமரம் கண்முடிக்கும் அதுவரை பொறுமனமே.